வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நாம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் கையில் realme X50 Pro 5G மொபைல் இருக்கு. ஸோ அந்த மொபைலில் நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு நைட்டு படுத்துருக்காரு. காலையில் தூங்கி எழுந்து பார்த்தா மொபைல் ஃபுல்லாக ஃபார்மேட் ஆன மாதிரி புது மொபைலாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப அது எல்லாமே ரெக்கவரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு நானும் திங்க் பண்ணி பார்த்தா நடக்காதுன்னு எனக்கு ஒரு மைண்ட் செட்டப் இருந்தது. ஸோ நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் மொபைல்ஸ்லாம் சர்வீஸ் பண்ணுவார். அவர்கிட்ட இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டேன். அவர் நடக்கும்னு டக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எதனால் நடக்கும் அப்படின்னு விசாரித்து பார்த்தா மேபி ஹேக்கர்ஸ் ஏதாவது ஹேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் சாதாரணமான ஒரு மனிதருடைய மொபைல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஹேக் பண்ண மாட்டாங்க. ஏதாவது பிரபலமான மனிதர்கள் மொபைல் தான் ஹேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட்டு இந்த சம்பவம் எனக்கே ஒரு தடவை நடந்திருக்கு. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கி யூஸ் பண்ணது 2012 லாவா ஐரிஸ் 405+ன்னு ஒரு மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் அதுதான். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினது தான். ஸோ அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்தது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நான் யூஸ் பண்ண வேண்டிய ஃபேஸ்புக்கில் வேறு யாரோ ஒரு லேடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தா அவங்க எந்த நாட்டுக்காரங்கன்னே தெரில, வெளிநாட்டுக்காரங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் நான் போடாத வேறு போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நான் யூஸ் பண்ண வேண்டிய அந்த ஜிமெயில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவங்க யூஸ் பண்ணி அவங்களே மெயில், அவங்களுக்கு வர வேண்டிய மெயிலெலாம் அதில் எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ அது எப்படி பாசிபிலிட்டிஸ்னு எனக்கு தெரியல. ஸோ திரும்ப நான் என்ன பண்ணேன்னாக்கா, என்னுடைய ஃபேஸ்புக் அண்டு ஜிமெயில், ஸோ அது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அதை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அதாவது பாஸ்வேர்டை மட்டுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ பாஸ்வேர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நான் ரெகுலராக பாஸ்வேர்டு மட்டும் அப்பப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னுடைய நண்பர்களுக்கும் அதுதான் நான் சொல்லுவேன், ஒன்று ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு வைங்க. ஸோ நீங்கள் போட்டு வச்சுருக்கிற பாஸ்வேர்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு மறந்துடக்கூடாது. அதை வீட்டில் எங்கேயாவது டைரியில் எழுதி வச்சிங்க. அண்ட் ஆல்சோ அந்த பாஸ்வேர்டில் ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை லெட்டரோ இல்லை வேறு ஏதோ ஒன்றோ இல்லை டோட்டலாகவே பாஸ்வேர்டோ நீங்கள் அப்பப்போ 1 இயர்க்கு ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டால், ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பாஸ்வேர்டை நீங்கள் மறக்கக்கூடாது. பேட்டர்ன் போடுறது நம்ம ஃபோனோடைய ஸ்க்ரீன் லாக்குக்கு. பட்டு நம்மளுக்கு முக்கியமான விஷயம் பேக்கப் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயில் தான். இப்போதைக்கு அந்த ஜிமெயிலுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு, சூப்பரான பாஸ்வேர்டாக போடுங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை திரும்பவும் என்ன பண்ணுறீங்கன்னா அப்பப்போ சேஞ்ச் பண்ணுங்கள். இயர்லி ஒன்ஸாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ சேஞ்ச் பண்ணுறதை டெஃபினட்டாக வீட்டில் டைரியில் எழுதி வச்சிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டான ஒரு மொபைல்லேருந்து எப்படி நம்ம டெலிட்டட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னா, ரெக்கவரி சாஃப்ட்வேர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே ஏகப்பட்டது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டிங்கன்னா சிலது தான் வரும், சிலது வராது. ஃபஸ்ட்டு மெயினான விஷயம், நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் போட்டு உள்ளே போய் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டயலர் டோன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்ச, கூகுளில் சேவ் பண்ணி வச்ச எல்லா கான்டாக்ட்ஸும் அதில் ஃபுல்லாகிடும். ஸோ அதே மாதிரியே நீங்கள் டெய்லி பேக்கப் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெய்லி பேக்கப் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுவும் உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் டெய்லி பேக்கப் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கிறது தான் முக்கியமானது. ஸோ நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்கிறத நீங்கள் படித்து பார்த்துங்க. ஸோ அதில் இந்த realme X50 Pro 5G மொபைலில் நைட்டு படுத்து தூங்கி எழுந்து காலையில் பார்த்தா நெட்டு ஆன்லேயே வச்ச காரணத்தினால போயிடுச்சுங்கிறாரு. நானும் பல தடவை நெட்டு ஆன்லேயே வச்சுருப்பேன், சம்டைம்ஸ் ஆஃப் பண்ணி வைப்பேன். அது பேட்டரி ட்ரைனிங்கை பொறுத்து செக் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பேன். ஸோ எது எப்படி இருந்தாலும் இது சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் என்ன தான் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணாலும் அதை ஃபார்மேட் அடிக்க மாட்டாங்க. ஒருவேளை நமக்கே தெரியாமல் ஏதாவது நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கும் இருக்குது. ஏன்னா இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நம்ம எதையாவது டச் பண்ணிடுவோம். ஸோ அது செலக்ட் ஆகும், இல்லை வேறு ஏதாவது ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி சம் மெசேஜஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நாம் மறந்து எதையாவது ப்ரெஸ் பண்ணால் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட்டு ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ இருக்கிற மொபைல்லாம் அது 2-3 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும், பாஸ்வேர்டும் போடணும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் இல்லை. இருந்தாலும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ உங்களுடைய கூகுள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸில் என்னெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் கொடுக்கணுமோ, அதாவது பேக்கப் கொடுக்கணுமோ அது எல்லாமே பேக்கப் கொடுத்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த வாட்ஸ்அப்லேயும் வந்து டெய்லி பேக்கப் கொடுத்துட்டிங்கன்னா காலையில் தூங்கி எழுந்து நீங்கள் நெட் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துரும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸும் அதே மாதிரி கூகுள் ஃபோட்டோஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பேக்கப் கொடுத்து வச்சிங்கன்னா டெய்லி அதுவும் பேக்கப் எடுக்க ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் கொடுக்குறீங்கன்னா அதில் இருக்கிறது டோட்டலாக ஒரு 10 GB இருக்குன்னா 10 GB அளவுக்கும் ரெக்கவரி பண்ணும். ஸோ 10 GB அளவுக்கும் உங்களுக்கு வந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு டேட்டா காலி ஆகிடும். ஸோ அதனால் அதையும் செக் பண்ணிங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற ஆளாக இருந்தால். ஸோ இந்த மாதிரி கூகுள் டிரைவில் ஒரு லிமிட்டட் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பேக்கப் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேக்கப் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் உங்களுடைய லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ உங்களுடைய ஜிமெயிலில் போட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், தேவையான ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை மொபைல் ஃபார்மேட் பண்ணிட்டா கூட உங்களுக்கே தெரியாமல் மொபைல் டேமேஜ் ஆச்சுன்னா கூட, ஸோ மொபைல் தெஃப்ட் ஆனாலோ இல்லை டேமேஜ் ஆனாலோ திரும்ப மொபைலை ஆன் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் ஏற்பட்டாலோ நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலை எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஸோ ஒரு நெட் சென்டரில் கூட நீங்கள் போட்டு அதில் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸு, ஃபோட்டோஸு, இமெயில்ஸு எல்லாமே நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே போட தேவையில்ல. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பேக்கப் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கா, அது இப்போ நீங்கள் பேக்கப் பண்ணுறத கரெக்டாக ப்ராசஸிங்காக கரெக்டாக டெய்லி டே டு டே லைஃப்பில் டெய்லி அந்த ப்ராசஸிங் நடந்ததுன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகாமல் அப்படியே ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஒருவேளை நீங்கள் பேக்கப் கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸ் கூட எல்லாமே போயிடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரெக்கவரி ஆப்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஏபிகே ஃபைலாக இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் டோட்டல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்ன, அதில் நீங்கள் என்னெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருங்க, அதில் என்னென்ன ஃபைல்ஸ் எவ்வளோலாம் ஸ்டோரேஜில் இருக்குது, நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம், தேவையில்லாத எதெல்லாம். ஸோ தேவையில்லாத எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு அதை மட்டுமே பேக்கப் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே உங்களுக்கு லைஃப் லாங் வரும். அப்படி எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கூட உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் தெரியாதுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கேலரியை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் தேவையான வீடியோஸ், ஃபைல்ஸ் இல்லை ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஷேர் இட்டு, ஷேர் மீ இல்லை ஈஸி ஷேர் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனையோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. உங்களுடைய மொபைலில் அந்த மாதிரி ஷேரிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மொபைலில் நீங்கள் ஷேர் பண்ணி வச்சிங்க. ஸோ அந்த மொபைலில் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய லேப்டாப், கம்ப்யூட்டர் இதில் ஷேர் பண்ணி வச்சிங்க. ஸோ அதில் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டெலாம் வந்து 2012 நான் யூஸ் பண்ணுன்றேன். அதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு வந்திருக்கலாம். ஸோ அப்போலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இதை பேக்கப் எடுக்கிறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் இப்போவும் யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் பேக்கப் போட்டு வச்சுங்க. உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் தேவையானது எல்லாத்தையுமே பேக்கப் போட்டிருக்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ரோட்டில் நீங்கள் நடந்து போனாலே நாம் நடந்து போகும்போதோ இல்லை வேறு ஏதோ வேலைக்காக போகும்போதோ நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சன்ஸ் நமக்கே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ திருட்டு பசங்க திருடுறதுக்காக பல விதத்தில் நம்மளை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் லைஃப்லேயே நம்ம கண்ணால் பார்க்குற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கண்ணுக்கு தெரியாத இந்த நெட்டில் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதோ இல்லை அதை வச்சு ஏதாவது திருடலாம் அப்படின்ற முயற்சி பண்ணுறதோ நிறையா விஷயங்கள் நடக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் நாம் தான் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். ஸோ உங்கள் பாஸ்வேர்டை இயர்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிங்க. அதை வீட்டில் டைரியில் தனியாக எழுதி வச்சிங்க. ஸோ உங்களுடைய மொபைலில் சேஃபாக பார்த்துங்க, பேக்கப் போட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.